Hello friends, welcome to Crunchy Chopping. Today நம்ம சேனலில் என்ன ரெசிபினா டேஸ்டியான சிக்கன் பிரியாணி தான். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பாத்திரம் வச்சுக்கலாம். பாத்திரம் ஹீட் ஆனதும் அதில் தேவையான அளவு சமையல் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. அது கூடவே கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கலாம். ஆயில் ஹீட் ஆனதும் அதில் ஒரு பட்டை, ஒரு ஏலக்காய், ஒரு கிராம்பு சேர்த்துக்கலாம். அடுத்ததான் கட் பண்ணி வச்ச பெரிய வெங்காயத்தை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு இது கூடவே ஒரு கொத்து புதினா தழை சேர்த்துக்கோங்க. அடுத்ததான் ஒரு பிடி மல்லித்தழை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். அடுத்ததான் கொரகொரப்பாக அரைச்ச சின்ன வெங்காய பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ நல்லா வதக்கி விட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு 1/2 kg சிக்கனை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தண்ணி இல்லாமல் புழிஞ்சு சேர்த்துக்கோங்க. அடுத்ததான் தேவையான உப்பு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அடுத்ததான் பொடியாக கட் பண்ண 3 தக்காளி, 2 பச்சை மிளகா சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு 1/2 ஸ்பூன் மிளகாத்தூள், 1 ஸ்பூன் பட்டைத்தூள் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ மசாலாவோட ராஸ்மெல்லாம் போய் எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்திருக்குது. இதோட தண்ணி சேர்த்துக்கலாம். 1 கப் சீரக சம்பா அரிசிக்கு 1/2 கப் தண்ணி சரியாக இருக்கும். இதே மெஷர்மெண்ட்டில் வச்சுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு லிட் போட்டு க்ளோஸ் பண்ணிடலாம். நல்லா கொதி வந்துருச்சு. சிக்கனும் சூப்பராக வெந்துருச்சு. இப்போ நம்ம அரிசி சேர்த்துக்கலாம். பிரியாணி அரிசி சீக்கிரமாக ஊறிடும். அதனால் ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் வரைக்கும் ஊறினா போதும். அரிசி சேர்த்தோன்னே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு ஒரு லிட் போட்டு க்ளோஸ் பண்ணிடலாம். அரிசி நல்லா மட்டத்துக்கு வந்துருச்சு. இப்போ அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு கிளறி விட்டுட்டே இருங்க, இல்லைன்னா அடி பிடிச்சிரும். நெக்ஸ்ட்டு ஒரு பவுலில் கொஞ்சமாக தயிர், லெமன் சேர்த்து நம்ம பிரியாணிக்கு மேலே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு 3லேருந்து 4 ஸ்பூன் வரைக்கும் நெய் சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கோங்க. பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு தம் போட்டுடலாம். வெயிட்டான உரல்களை வச்சு தம் போட்டுக்கோங்க. இல்லைன்னா ஒரு பாத்திரத்தில் ஃபுல்லாக தண்ணி வச்சு கூட தம் போட்டுக்கலாம். 15 மினிட்ஸ் கழித்து ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா ருசியான காரசாரமான சிக்கன் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. வாங்க இப்போ சர்வ் பண்ணிடலாம். பிரியாணினாவே இலையில வச்சு சாப்பிட்டா தான் ரொம்ப ருசியாக இருக்கும். இதோட ஆனியன் ரைத்தா, சிக்கன் 65 வச்சு சர்வ் பண்ணியாச்சு. எப்படி இருந்துச்சுன்னு ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். வீடியோ மறக்காமல் லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலையும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.